ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜேபி கேமிங். ஆக்சுவலி வந்துட்டு இந்த யூடியூப் சேனலில் இதான் வந்து அப்படின்னா முதல் வீடியோ. இல்லையே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு எல்லா ஸ்டோரி கேம்ஸ், அதாவது பிசி ஸ்டோரி கேம்ஸ் வந்துட்டு தமிழில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். இல்லை இதுதான் என்னோடய முதல் ஸ்டார்ட்அப். காட் ஆஃப் வார் 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். அடுத்த ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்குது. ஆக்சுவலி நிறைய நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். பிசி சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா வந்துட்டு காட் ஆஃப் வார் 1, 2 வந்துட்டு PS2 கேமு. ஸோ அது கிராஃபிக்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கனால வந்துட்டு பார்க்குறவங்க எவ்வளோன்னு தான் பார்ப்பாங்க. என்னால் டக்குன்னு முடிச்சுட்டு காட் ஆஃப் வார் 3லேருந்து நார்மலாக வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேருந்து காட் ஆஃப் வார் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு காட் ஆஃப் வார் 1ம் அதுக்கப்புறம் வந்துட்டு இது நம்ம அசாசின்ஸ் கிரீட் 2 அதுலேருந்து ஆரம்பிச்சோம். ஓகே, அதாவது க்ரீக்லேயே இருக்க ஒரு மிகப்பெரிய மனிதர் கிரேட்டோஸ் குதிக்கிறாரு. 10 வருஷத்துக்கான கஷ்டங்களும் 10 வருஷமான கெட்ட கனவுகளும் இப்போ முடிய போகும். அது அவரோட பைத்தியக்காரத்தை தனத்துலேருந்து வெளியாடுறாங்கன்னா சாவு மட்டும்தான் ஒரே வழி. அது சப்டைட்டில் இல்லை, ஸோ அவங்க சொல்கிறது தான் கிட்ட சொல்ல முடியுது. 3 வாரங்களுக்கு முன்னாடி எக்னின் கடற்கரை அப்படின்ட்டு ஓகே ஆரம்பிச்சிருக்கீங்க. இவர் தான் மெயின் கேரக்டர் கிரேட்டோஸு. மேக்ஸிமம் 96 early 2006 தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த டைம்லேயும் PlayStation 3 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 டைமில் வந்துட்டு PlayStation 3 வந்துச்சு. பட் PlayStation 2ல் ஒரு நல்ல ஒரு கேமாக இருந்துச்சு. ஆக்சுவலி கேம் சவுண்டு எப்படி இருக்குன்னு தெரில. கேம் சவுண்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைவ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஓகே, இன்னும் 5-6 காப்ஷன் வந்திருக்காங்க, முடிச்சுட்ருவோம். இவங்கெல்லாம் ஒரே சுமையாக இருக்காங்க நமக்கு. ஓகே, நினச்சா இடையில வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கான். வெயிட் பண்ணுறாடே செம்ம. ஓகே, இது ஹெல்த் நம்மளுக்கு இந்த டெஸ்ட்டு. ஓகே, ஒரு 40 மினிட்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஃபைட்டிங்ஸ் செலக்ட் பண்ணால் ஒரு 20 மினிட்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். இல்லைன்னா கதை அவ்வளோ கொஞ்சம் இழுக்க தான் செய்யும். ஓகே, டிராகுலா இது உங்களுக்கு தெரியலாம், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க கதை. இல்லை காட் ஆஃப் வார் இப்போது ராக்னராக் வரைக்கும் வந்துருச்சு. நம்ம 4 வரைக்கும் பண்ணலாம். அது வந்து ஒரே கேம் பார்க்கணும் போர் இருக்குங்களா, அதனால் மாற்றி கேம்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லை காட் ஆஃப் வார்னு இந்த கேம் வந்து பெரிய கேமு. காட் ஆஃப் வார் 3 தான் 8 hours, ரொம்ப சின்ன கேம், பெரிய கேம். 1 to 2 வந்துட்டு அவார்டு வேறு வாங்கிச்சு, கேம் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கிச்சு. எப்போன்னு கரெக்டாக தெரில. இல்லை அந்த கேம் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படின்னு 4 ஏகப்பட்ட டைம் முடிச்சிட்டேன். அது PS2க்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 3க்கு வந்துச்சு. என்னடா இவனே போட்டிக்கிறான். எனக்கு நீ யாருன்னு தெரியும் ஸ்பாட்டன், நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், அதனால நீ என்னை காப்பாற்றினா நானே செத்துறேன் அப்படின்றாப்புல. நேராக காப்பாற்ற வந்தான் முதல்ல. ஒத்து வராரு. கடகன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்டலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்க வேண்டாம். ஓட்டதேக்குள்ள கத்திரிக்கா போ ஜாக்கெட் போடாத புறா ஓடிப்போ. இங்கே இன்னமும் இருக்கு. அட்டை இங்கே போகிறது முன்னாடி இன்னும் இப்போ தானே தோக்கடிச்சேன். இது வேறு இல்லை மாதிரி கடிச்சிச்சுன்னா எனக்கு என்ன கடிச்சிச்சுல. ஓகே, என்ன மாற்றி அழிச்சிட்டு இருந்தேன் நான் பட்டினேன். அட்டை கவனிக்காமல் போயிட்டேன் சுமார் 5 நிமிஷத்தில் போக வேண்டியவன் இதுக்கு இவ்வளோ நேரம் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இந்த வாட்டி கஷ்டம் நினைக்கிறேன். கமான் சேர்த்து வச்ச முடியுமா? ஓகே முடிஞ்சு, அவ்வளோதான். டைம் முடிஞ்சது கண்ணா உனக்கு. இங்கே என்னமோ இருக்கு, எடுத்துருக்கிறேன். என்ன இருக்குன்னு தெரியல. பொட்டி இருக்கு, பொட்டி
ஐயோ என்ன இருக்குன்னு பார்க்க. ஆஃப் சிவப்பு ஹெல்த் கத்தி அப்கிரேட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி நமக்கு அந்த சிவப்பு மட்டும் தேவையில்லை, இன்னும் சில கண்கள்லாம் தேவைப்படுது நமக்கு. நம்ம ஹெல்த் அப்கிரேட் பண்ண முடியும். அதோட நம்ம போட்டு போயிட்டே இருப்போம். கொஞ்சம் முடிச்சா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டே இருக்கலாம். இதுக்கு என்ன டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோமான்னு கிரேட்டோஸ் நடுங்குது காலு. கிரேட்டோஸுக்கு நடுக்குமா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. ஓகே, அடுத்த கட்சின்னு என்னன்னு பார்த்துடலாம். சப்டைட்டில் வருஷம் எடுத்து வச்சுக்கலாமான்னு இருக்கு, ஆனால் கிடைக்குமான்னு தெரில. ஆக்சுவலி சப்டைட்டில் இது நீங்கள் அந்த விஷயம்லாம் உண்மைதான். ஒரு கடவுள் எங்களை காப்பாற்ற வருவான்னு சொன்னாங்க அந்த ஹைட்ரா கிட்ட இருந்து. ஆனால் இது ரொம்ப லேட் ஆகலை, நீங்கள் இப்போ கூட எங்களை காப்பாற்றலாம் அப்படின்ற. ஓ, இது ஹைட்ராக்ட் இருந்து காப்பாற்ற முதல்ல இதுகிட்ட இருந்து காப்பாற்றணும் இந்த க்ரீச்சர்ஸ் அப்படின்ட்டு. பாருங்க, பேசிட்டு இருந்தவன பாதியில் கொண்டாங்க. கிரேட்டஸ்ட் அந்த மனசுலாம் கிடையாது, அவருக்கு இப்போ அதை தாண்டி தான் போகணும். சேவ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த லைட்டு வரம் இடம் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு 10,000 வாட்டி சொல்லிடுறோம்ப்பா. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஒரு 5,000 வாட்டி சொல்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே, தந்தாச்சு கொஞ்சம் 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 அடிச்சிடாத. சூப்பர் சூப்பர், அட்டை லைட்டாக இன்னும் ஒரு 2 அடி பட்டுச்சுன்னா முடிக்கும். இந்த வாட்டி கொண்டு போயிடலாம் நினைங்க. கொண்டு போயிடலாம். வந்துட்டேன்டா. எப்போவுமே தோத்துட்டு இருக்க மாட்டேன்டா. ஓ, டபுள் ஜம்ப் இருங்கடா, வேணாண்டா. உங்களுக்கு ஸ்பெஷலாக வர ஒத்து வருமா? கிரேட்டஸ் பார்த்த வேலை எல்லாம் ஒத்து. கம்மான் நாங்கள் போயிட்டே இருக்கலாம். என்ன ஐட்டங்கள் இங்கே தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த டோர் வந்துட்டு பூட்டி இருக்கு, ரொம்ப டைட்டாக இருக்கு. அதனால வந்துட்டு கேப்டன்கிட்ட தான் இந்த சாவி இருக்கான். இங்கே வேற நிறைய வித்தியாசமான சவுண்ட் வந்துட்டு இருக்கு. அதாவது பெண்கள் கத்துற சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அங்கே உள்ள எல்லாரும் கொண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் காப்பாற்றும் ஒரு அழுகுரல் கேட்கிறது. போங்க கிரேட்டஸ், கடன் போங்க. ஓகே, அந்த ஓகே, இது ரெட் ஆஃப் இருக்குள்ள வந்துட்டு இங்கே வந்துட்டு ஓகே. கண்கள், அதாவது இந்த கண்களை வச்சுட்டு நீங்கள் அப்கிரேட் செய்யலாம் உங்கள் ஹெல்த் பாரை. மேலே இருக்கல பச்சை கலரில், நான் பச்சை கலரில் தெரியுதா அது. ஓகே, அடுத்து ஏதோ வருது, என்னன்னு தெரியல, பார்த்துருங்க. ஓகே, கடவுள் பொசைடன் கிரேட்டோஸ், நீ ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீஸ்ட், இந்த ஹைட்ரா வந்துட்டு என்னோட கடலை வந்துட்டு இது ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. உன்னோட ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப அதிகமானது அப்படின்ட்டு. ஆனால் நீ ஒன்னாக்கால தோக்கடிக்கணும்னா கடவுள்களுடைய சக்தி வேணும் அப்படின்றாரு. இந்த பவரை எடுத்துக்கோ, இதை எடுத்துட்டு அந்த ஹைட்ராவை டிஃபீட் பண்ணு. கடவுளோட இதாக போ கிரேட்டஸ், ஒலிம்பஸின் பெயரால் போ அப்படின்றாரு. இதை செலக்ட் பண்ணால் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. யாராவது முடியும் உங்களை முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான். ஓகே, சேவ் பண்ணிடலாம். நேரம் உங்களால் பார்க்க முடியாது, ஒரு லட்சம் பிறகு அதனால் கஷ்டமில்லை ஓட்டுற மாதிரி கிடைக்கிறான்னு முடிச்சிடலாம் கேமா. ஓகே, மேலே போவோம். ஓகே, அடுத்து கட்சிங்க என்னன்னு பார்க்கலாம். என்ன நினைக்கிறான் பார்த்தீங்களா, இவனா அந்த போட்டோட கேப்டன். ஓகே, முடிஞ்சு ஒன்று. என்ன சொல்லலாம் புரிய மாட்டேங்க. சட்டை கிளர் இல்லையா, அது என்ன கேட்கவும் மாட்டேங்க. ஓகே, கேப்டன் சொல்லி கழுத்தில் பார்த்தீங்களா சாவி இருக்குது. இந்த சாவி தான் நமக்கு நாங்கள் போய் திறக்கிறதுக்கு. இப்போ நான் போட்டு தண்டை பக்கம் போக முடியும்.
கேட்டோஸ் மாதிரியான ஒரு ஆள் வலிமையானவர் கதவை உடைத்து விடலாம், இருந்தாலும் கேம் பிளே பிறகு யார் பண்ணுவா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஃபில்டர் பிள்ளை விஷயம்லாம் பண்ண சொல்கிறாங்க. 8 ரன் தூக்கின கிரேட்டர்ஸுக்கு இது என்ன கஷ்டமா அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு 8 9 ஓகே. அண்ணன் தம்பியை கடை கடன் முடிச்சுட்டு கடை இருக்கணும் கடை கடன் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ அவங்க கூட விளையாட டைம் இல்லைப்பா, இப்போ தானே சொன்னேன். சரி முதல்ல நீ சாகணுமா அவன் சாகணுமான்னு முடிவு பண்ணிக்குவாங்க. ஓகே நீ தான் சாக போகிற. கமான் ஃப்ரெண்ட், முடிக்கலாம். கமான். ஓகே முடிச்சாச்சு. கிரேட்டோஸுங்க, ஓ இங்கே இருக்கா. அவன் கிரேட்டோஸை காணவில்லை என்று பயந்துட்டு ரொம்ப ஒரு அடி படல மேலே. முடிச்சு வாங்க கிரேட்டோஸ் ஏறுங்க. இதில் வேற ஏறணும். ஓகே முடிச்சா. நிறைய கிடச்சி வாங்க. நீதானே நீதானே நம்மளுக்கு நச்சு ஃபீல்டு எடுத்து வச்சுக்கோம். கரெக்டான டைமில் மேஜிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அதை அடிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறேன். ஓகே முடிக்க அடடே அவ்வளோதான். ஓகே அடுத்த கிரேட்டோஸ்னால ஏன்டா விழுற, தள்ளி போய் விழுறா ஓட்டாங்கிட்டே. ஓகே அடுத்த இல்லைன்னா இஸ்கானிக்காக இருக்கும். அச்சிப்போ தெரியாமல் பயன்படுத்தினேன், அது லைட்டாக ஒரு அவசரம். ஓகே தள்ளி போய் விடு. கிரேட்டோஸ் வந்துருக்கோம். கமான் ஓகே. கருணை கொலை பண்ணுவார் கிரேட்டோஸ் அப்படின்னு. அந்த கிரேட்டோஸால் ஃபீல்டு வரைக்கும் போட முடியும்னா வச்சு பாருங்க. ஓகே முடிச்சு வா சாப்பிடுக்கிறோம். ஓகே ஐயோ கண்ணில் விட்டு எடுக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் அவரு. முதத்திலே இவ்வளோ ஐக்கானிக்காக இருக்குன்னு யாரும் எதிர்பார்த்துருப்பா. முடிச்சு மூக்கில் விட்டு எடுத்துக்கலார், வாய்க்குள்ளே விட்டு கண்ணுள்ளே எடுத்துக்கிறார். யாரும் கொள்ள முடியாத முதல் முறையாக கிரேட்டோஸ் தான் கொடுத்துட்டார். முடிச்சு 1 தம்பி 2 அவ்வளோதான். இனி காட் ஆஃப் வார் 4 இதோடு ஒரு பெரிய பாம்பு வரும். அது வேர்ல்டு சர்பெண்ட் நம்பாங்க. அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுக்கு உடம்புக்குள்ள போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிரேட்டோஸ் வந்துட்டு நினச்சிருந்தா இவருக்கு வந்துட்டு உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்களா, ரொம்ப நன்றி கடவுளோட பேரால் நீ திரும்பி வந்திருக்க அப்படின்ற. பணக்காண்டி யார் தான் வந்தா அப்படின்றாரு. சாவிக்காண்டி வந்திருக்கோம். நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம் சாவி எடுக்கும்போது. அப்போ கிரேட்டோஸோட இது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ எங்கே போகணும், இது காணிக்கிறாங்க. ஓகே மேலே 2 பொட்டிகள் உள்ளது. பொட்டி எடுப்போம். அல்ல இருந்தால் சைடில் ஒரு இதாக வச்சுக்கலாம். ஓகே மறுபடியும் இன்னொரு கண்ணு கிடச்சிருக்கு. கண்ணு அதில் அந்த இதில் யாரும் இல்லையா. ஓகே பிடிச்சிட்டா. நம்மளை ஏன்டா பிடிக்கல அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். இதை முடிச்சுட்டு இதில் ஒரு சீன் வரும். அதை அப்படியே நான் வந்துட்டு தூக்கிடுவேன். நான் அது வீட்டு கொடுப்பேன். ஓகே
என்னென்னா ஸ்டார்ட் பண்ணி டிக் போட்டு அட யாருக்கிட்ட ஓகே முடிச்சு. மறுபடியும் போயிடலாம். இந்த இடத்துக்கு சாவி கேட்டாங்களோ அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு கட் சீன் வரும், பாதி காணிக்கிறேன், பாதி வந்துட்டு கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். தொடங்க கிட்டோ, உங்களால் முடியாதுதா. போயிடலாம் உள்ள. ஓகே, இந்த கதவுக்கு அப்புறம் தான் கட் சீன் வருது. இந்த கட் சீனில் கொஞ்சம் காணிப்பாங்க, காணிச்சோன்னா மீதி உள்ளதை கட் பண்ணிடுறேன். தேவையானதை வச்சு மீதியை கட் பண்ணிடுறேன். 2 புறாக்கள் இருக்கும் இங்கே, போடாமல் ஒன்று, அதனால். ஓகே, கிரேட்டோஸ் ஒரு மிருகம் மாதிரி எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டுருக்காரு கிரேட்டோஸ். அவனோட கடந்த காலத்தையே நினச்சிட்ருக்கான் கிரேட்டோஸ். இது அவர் கடந்த காலம், அதை அவரை உறங்க விடாமல் பண்ணிட்டுருக்கு. அந்த கனவுகள், பாஸ்டில் நடந்த விஷயங்கள் கனவு மாதிரி. இப்போ கிரேட்டோஸ் வந்துட்டு ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போயிட்டு இருக்கிறார் அப்படின்றது அது இதில் தான் கட் பண்ணப்படும். ஓகே ஓகே, அவருக்கு ஞாபகம் ஒன்று. அத்தீனா இவங்க தான் அத்தீனா. 10 வருஷம் ஆச்சு நான் கடவுளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு. என்னோட இந்த மோசமான கனவுகளை எப்போ விளக்குவீங்க? உன்னோட கடைசி டாஸ்க்கை முடி கிரேட்டோஸ். ஒரு புது பெரிய சேலஞ்சு வந்துருக்கு கிரேட்டோஸ் உனக்கு. என்னோட சகோதரன் ஏரிஸ் வந்துட்டு இப்போ ஏத்தன்ஸ் சிட்டியே வந்துட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கான். அது இப்போ வந்துட்டு ஏத்தன்ஸ் வந்து அழிவில் இருக்கு. என்னோட மிகப்பெரிய நகரம் தான் ஏத்தன்ஸ், அது இப்போ வீழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் கிரேட்டோஸ், இது நீ தான் இதை கண்டிப்பாக முடிச்சாகணும் இந்த வேலையை. கடவுள் வந்துட்டு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஏரிஸை கொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் கடவுளை இந்த கொண்டுட்டேன்னா என்னோட கனவுகளை வந்துட்டு இங்கே முடிஞ்சிருமா? என்னோட கனவு வந்து இதை ஃபைனல் டாஸ்க், கடைசி ஒரு டாஸ்க்கை முடிச்சிரு வேலையை. கடவுள் உன்னோட கனவுகளை மறக்கடிச்சிருவாங்க அப்படின்றது. அவருக்கு ஒரு கெட்ட கனவு வரும். இப்போ வந்துட்டு அந்த ஹைட்ராவை கொண்டுட்டு கிரேட்டோஸ் வந்துட்டு ஏத்தன்ஸ் நகரத்துக்கு போயிட்டு இருக்கிறார். அவனோட பைத்தியகாரத்தனத்துலேருந்து இனி அது விடுவிப்பாங்க அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காங்க. அது எந்த சதவீதம் உண்மை அப்படின்னு தெரியல. கிரேட்டோஸ் தானே பார்க்காங்க. ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, மேஜிக் எடுத்துக்கலாம். மேஜிக் ஹெல்த்து மேலே போகும். ஓகே, அந்த கேட் ஆஃப் ஆக்டினுடைய கதவுகள், கேட் டோர்ஸ் உங்களுக்கு எல்லாம் ஒன்று. அத்தீனா இவங்க தான் டிஸ்ட்ராய் ஏரிசாலி காட் வந்துட்டு கடவுள் வந்துட்டு உன்னுடைய கடந்த காலத்தை மறக்க வைப்பாங்க அப்படின்றாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் தான் இவருக்கு கனவாக வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த காரணத்தினால தான் அதை மறக்கணும் அப்படின்னு கிரேட்டோஸ் வந்துட்டு கடவுள் கீழே வந்து வேலை பார்த்துருப்பார். போயிட்டேரி டைம் இல்லை, கடற்கடன்னு போங்க. இங்கே ஏதோ ஒரு இடம் இருக்குது, இதை பார்த்துருக்கோம். என்னடா கடலில் கொண்டு விட்றீங்க? ஓகே, என்னடான்னு பார்த்துடலாம். நான் வரலைங்க பற்றிக்கார பசங்க. இப்போ 4 பேர்கிட்ட கிரேட்டோஸ் யாருன்னு அப்போ சொல்லுவாங்க. கிரேட்டோஸ் யார்? ஒரு மகிமை என்ன? ஒரு இறகு கிடச்சி கட்சி. ஓகே, ஹெல்ப்னு கரெக்டாக இருக்கு. சரி, இருந்தாலும் எதுக்கு விட்டு இப்போவும் திரும்பி வர போகிறது இல்லை. அதனால் இந்த ஹெல்த்தெல்லாம் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய ஃபைட்ஸ்லாம் பாதி கட் பண்ணும்போது வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸு ரொம்ப அதிகம் தான். இப்போ பார்த்துக்கோங்க. அதனால தான் கேமை ரொம்ப வேகமாக இருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணிட்டு வாய்ஸ் வேறு இதில் தான் கொடுத்துட்ருக்கேன். அது வேறு பிரச்சனை. ஓகே, மாடு ஓகே. இல்லை நிறுத்து அப்படின்றது ஒரு இதே கிட்ட.
ஓகே இப்போ நமக்கா மாடு இது வரேன். எந்த கொம்பு வச்சு என்ன பண்ணுறியா இல்லாமல் ஆக்கிடுவேன் பார்த்துக்க. முடிஞ்சாண்டா செத்தாண்டா வாடா. கிரேட்டோஸ் ரொம்ப பாசமாக வந்து சாப்பாடு ஊற்றி விட்றாருன்னா சாப்பிடணும். அதை விட்டுட்டு அது என்ன கை வச்சு தடுக்கிறது என்ன பார்த்தா. ஒருத்தர் ஏதாவது சாப்பிட தந்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு தெரியல வர மாதிரி செத்து மடி அப்படின்னு. ஓகே கமான் கமான் சாப்பிடணுண்டாக்கண்ணா. உடம்புக்கு என்ன வருது? மேஜிக்கு யூஸ் பண்ணல, ஹெல்த்து கூட கம்மியாகல பார்த்துக்க. ஓகே சடப்புடன் கலந்துடலாம். என்ன 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 ஈட்டங்கள். ஓகே சரி. கதவு வந்துட்டு அழிஞ்சிட்டுன்றாரு. முடிச்சுட்டா போடு. ஏண்டா கண் எங்கடா வச்சுருக்கீங்க? என்னது ஏதோ உருண்டு வருது. ஓ இவனா ஃப்ரெண்ட்ஸ்? இவன் பயங்கரமாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே போர்டு எங்கே குத்துறாருன்னு பார்த்தீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிங்க அவர் எங்கே குத்துறாருன்னு? ஒரு ஆண்மகனுக்கு. ஐயோ ஓகே பாக்ஸு எஸ்என்ஸு பாக்ஸு எக்ஸு என்னது 4 விட்டு எது வந்துருக்கு? அடுத்த வருஷத்துல பாரு உனக்கு மேஜிக்கு யூஸ் பண்ணுவேண்ணா. ஓ பாக்ஸ் மறுபடியும் ஓவா இருக்குமா? சரி இன்னைக்குமே நம்ம கணிப்பு தப்பானதே இல்லை. சரி ஓகே ஹெல்த்து வேண்டாம், மேஜிக் கொடு. மேஜிக் கட்டி அங்கே ஒரு பொட்டி இருக்கு. எத்தனை இருக்காங்க? வந்துருவேன் வந்துடுவேன். ஓகே இப்போ என்ன? யூ ஹேவ் கலெக்டு இன்னும் கார்ட்ஸ், அதாவது தேவையான ஆஃபர்ஸை கலெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வெப்பன்ஸுக்கு பவர் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்கு. சரி ஓகே கத்திக்கு அப்கிரேட் பண்ணுவோம். கத்தி 1500 கஷ்டப்பட்டு எடுத்ததெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே இது ஏதோ ஒன்று புது பவர்னு நினைக்கிறேன், பார்த்துடலாம். இதுக்கு 1200. அப்பா கடவுளோட ரேஜ் வந்துட்டு இப்போ உன்னோட கத்தியில் அவைக்கன் ஆச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே அது இதான் தெரியும். இனிமேல் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். போதிக்கு தேவையில்லை. ஓகே இது ஒன்று உடைக்கணும். எங்கே இது ஒன்று. கமான். ஓகே வழி திறந்து விட்டது. எங்கே இது? வந்து மலை மாதிரி இருக்கு. அட ஃப்ரெண்ட்ஸ் ஓ அதுலேயே யார் இதில் யாருமா? என்னடா எனக்கே மறந்து போச்சு அப்படின்னு. ஓகே என்னது கண்கள் 3 கண்கள் ஆகிடுச்சு இதுக்கு இதில் போதிக்கு. ஓகே இதில் என்ன கிடைக்க போகுது தெரியலையே. ஓகே என்னாச்சு அடுத்த கிடச்சுன்னா ஏ காணிக்கிறாங்க. ஓ அடுத்த பவர் கிடைக்க போகுது. ஓகே கிரேட்டோஸ் உன்னோட ப்ராக்ரஸ் கடவுள் செஞ்சு கேட்குறாங்களாம். நீ வந்துட்டு ஏரிஸை கிளிக்கிறதுக்கு இன்னும் பவர் ஆகலை, அதனால நீ வந்துட்டு உன்னோட எனிமிகளை ஃபேஸ் பண்ணி அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் வந்துட்டு ஒரு வேலையை முடிச்சேன், அதாவது இந்த மெடுசா அப்படின்ற வேலையை நீ கொண்டன்னா உனக்கு அந்த சக்தியை நான் அழிக்கிறேன் அப்படின்றாங்க. அதை அங்கே பார்த்தீங்களா? ஜம்பர் போடாத கழுவி, ஜம்பர் போடாத பாம்பு. அதாவது இவ்வளோ முடியுது. அவளோட தலையை எனக்கு கொண்டு வா, நான் உனக்கு என்னது அதோட பவரை உனக்கு நான் அழிக்கிறேன். அதோட தலையை கொண்டு வந்தேன்னா அதாவது ஃப்ரீஸ் பண்ணுற பவர் தரேன்றாங்க. இருமா வர ஒரு நிமிஷம் அப்படியே இரு. முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னது ரொட்டேட் அனலாக்? ஓ இது ஃபுல் டைம். அச்சோ தப்பா பண்ணிட்டேனே. சரி சார் ஃபஸ்ட் டைமில் வேணால் கட் பண்ணியிருக்கலாம், செகண்ட் டைம் மிஸ்டே ஆகாது.
ஓகே, மெடுசாவின் தலை கிடைத்துள்ளது நம்ம. Destroy them all with Medusa's gaze, and the power of the Gorgon will be yours. அதாவது மெடுசாவோட பவர் வச்சு எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ண அப்படின்றாங்க. ஓகே, பண்ணிடலாம். அடே இருடாடே. ஓகே, முடிச்சாச்சு. என்னது நேம் ஆஃப் ஒலிம்பிஸ், ஒலிம்பிஸின் பேரால் போ அப்படின்றாங்க இவங்களும். ஏம்மா ஒலிம்பிஸ் என்னம்மா படிச்சு அதோட பேரில் போயிடுச்சு. ஓகே, ஹெல்த் எடுத்துக்கலாம். இது நான் இப்போ அப்போ நான் எப்படி மாற்றுறது? அதுப்பா வேஸ்ட் பண்ணிட்டேனே. இல்லை அதான் கிரேட்டர்ஸ் தான் கொள்றான்னு தெரியுதுல்ல என்ன ஏன். ஓகே, இது நல்ல ஏறுவோம் மேலே. ஒரு ஸ்பாட்டன் இருந்துள்ளார். ஓகே, இதில் தான் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக தான் இதாச்சு. இதை முடிச்சுட்டு கரெக்டாக அப்படியே வீடியோவை முடிச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே, சரி திருப்பிக்கலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு அதில் ஒரு சேவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நிமிஷம் கண்டென்ட் வேறு வந்திருக்குன்னு தெரியல. படையை பிடிச்சி பிடிச்சிட்டு மறுபடியும் திருப்பணும். இறை கிடச்சிட்டு இதோட செய்யணும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்குமே எனக்கு நன்றி. இதை பார்த்து அடுத்தடுத்த வீடியோ வரப்போகிறவங்களுக்கோ என்னோடய வெல்கத்தை தெரிவிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பல வீடியோஸ் நீங்கள் பண்ண போகிற ஃபியூச்சரில். ஸோ இதான் வீடியோவாக இருக்கும்போது ஒரு பூஜை மாதிரி வச்சுக்கோங்களா. இது அஸ்தே வர மாதிரி இந்த வீடியோ இருக்குது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வந்து பெல் ஐக்கானை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.